அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மஞ்சளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குரூப் ஏ, பி, சி அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிம்ஹான்ஸ் பெங்களூர்லேருந்து தான் அவங்க வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நர்சிங் சம்மந்தமான எல்லா வேக்கன்சிஸ் ரெக்யர்மெண்ட்ஸு இது போக நம்ம நர்சிங் ரினிவல் ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோ அப்பப்போ வர அப்டேட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்மளோட சேனல்ஸ் வந்து நர்சஸ்க்கும் அண்டு பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது அந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16/7/2024 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 2900 ஹோசூர் ரோட், பெங்களூர், இந்தியா. அங்கேருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். நம்ம அப்ளிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அப்ளை பண்ணிவிட்டு எப்படி நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ கேட்டகரிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் ஏல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம நர்சிங் சம்மந்தப்பட்டது என்னென்னா நம்பர் 2 லெக்சரர் போஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் 1 போஸ்ட் இருக்குது. அது யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எம்எஸ்சி முடித்தவங்க நம்ம வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்புறம் 3வது போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிஸ்ட் ஃபார் சைக்ளோட்ரான் அப்படின்னு அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் அன்ரிசர்வ்டு தான். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நியூரோ மஸ்குலர் கேட்டிருக்காங்க, 1 போஸ்ட் அன்ரிசர்வ்டு. 5th ஒன் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் 5 போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதில் ஓபிசியில் 2, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 1, அன்ரிசர்வ்டில் 2 கேட்டிருக்காங்க. 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்டு சி ஆயுர்வேதாவில் கேட்டிருக்காங்க. இதில் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசனில் வரும். இதுக்கு 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் சி பார்த்தோம் அப்படின்னா காக்னிட்டிவ் சயின்ஸில் 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் சி நியூரோ பிலாசபியில் 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் சி யோகி சயின்ஸில் 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அன்ரிசர்வ்டு அப்படின்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் மற்ற இதில் ஓபிசியில் பார்த்தோன்னா அந்த ஓபிசி கேட்டகரி மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லேயும் அவங்க மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் பியில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். குரூப் பியில் அக்கௌண்டன்ட் 11 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி 2, எஸ்டி 1, ஓபிசி 2, இவிஎஸ் 1, அன்ரிசர்வ்டில் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் பார்த்தோம் அப்படின்னா 2 போஸ்ட்டு, எஸ்சி 1, ஓபிசி 1. நெக்ஸ்ட் இஇஜி டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டு, எஸ்டி அண்ட் இவிஎஸ்க்கு 1. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் 3 போஸ்ட்டு, எஸ்சி 1, யூஆர் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 18 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி 4, எஸ்டி 1, ஓபிசி 1, இவிஎஸ் 1, அன்ரிசர்வ் வந்து 11 கொடுத்துருக்காங்க. நியூரோ அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 1, இவிஎஸ்க்கு 1, அண்டர் ரிசர்வ் 2 கொடுத்துருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 1 போஸ்ட்டு ஃபார் ஒன்லி ஓபிசிக்கு மட்டும்தான். இந்த மாதிரி ஓபிசின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு ஒன்லி ஓபிசி செக்ஷனில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க அப்ளை பண்ணாலும் அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நெக்ஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டு, ஓபிசி 1, இவிஎஸ் 1. ரிசர்ச் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 போஸ்ட்டு, அது யூஆரில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியாலஜிக்கல் டெக்னாலஜிஸ்ட் 8 போஸ்ட்டு, அதில் எஸ்டி 1, ஓபிசி 1, இவிஎஸ் 1, அண்டர் ரிசர்வ் 5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் 1 போஸ்ட்டு, அது யூஆரில் தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் 1 போஸ்ட்டு, அதுவுமே யூஆரில் தான் கொடுத்துருக்காங்க. சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிஎம்இ கிரேட் 2 கொடுத்துருக்காங்க. அது 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி 1, அன்ரிசர்வ் 1 கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்தந்த குரூப் பியில் உள்ள போஸ்ட்டுக்குள்ளார வேக்கன்சிஸ் அண்ட் கேட்டகரிஸ். அந்தந்த கேட்டகரியில் மென்ஷன் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் அந்தந்த ஜாப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க அதில் அப்ளை பண்ண முடியாது. யூஆர்னு போட்டிருக்கிறதுல நம்ம எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது யூஆரில் வரும்போது அதில் எஸ்சி இருக்கலாம், எஸ்டி இருக்கலாம், ஓபிசி இருக்கலாம், இவிஎஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாருமே வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுவாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சியில் என்னென்ன போஸ்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம்.
குரூப் பியில் லாஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் டயட்டீஷியன் 2 போஸ்ட் இருக்குது. எஸ்சி 1, ஓபிசி 1. நெக்ஸ்ட்டு குரூப் சி பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர் பஞ்சகர்மாங்கிற போஸ்ட்டு அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசனில் தான் வருது. 2 போஸ்ட்டு, அது யூஆரில் தான் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ரெக்கார்டு டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டு, இவிஎஸ்க்கு 1, யூஆர் 1. அப்புறம் மார்ச்சரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 போஸ்ட்டு, அது யூஆர் தான். ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 போஸ்ட்டு, இது வந்து ஓபிசி கேட்டகரி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யோகா தெரபிஸ்ட்டு, இதுவுமே அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசனில் தான் வருது. 1 போஸ்ட்டு யூஆரில் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் டோட்டல் வேக்கன்சி ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. இப்போது நெக்ஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும், எங்கேருந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ள வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கேண்டிடேட் மே டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் திஸ் இன்ஸ்டியூட் வெப்சைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. http://www.nimhans.ac.in இந்த வெப்சைட்குள்ளார போய் தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணோம். அப்ளிகேஷன் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து 2360. பட் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1180. குரூப் பி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1180. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 885. குரூப் சி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 885. பட் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 590 தான் ஃபீஸு. இது எல்லாமே அந்தந்த குரூப்புக்குள்ளார ஃபீஸஸ். இதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா த அப்ளிகேஷன் இன் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் ஷுட் பி சப்மிட்டட் அலாங் வித் த டிரான்சாக்ஷன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் ஹேவிங் remitted the prescribed application processing fees state above. The duly filled in application along with its enclosure should reach the director NIMHANS post box number 2900 Ose Road, Bangalore, pin code 560029, India on or Bangalore before 17/8/2024 நம்ம அனுப்பிடணும். நெக்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் போயிட்டு நான் மேலே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். https நிம்ஹான்ஸ் குரூப் ஏபிசி அண்ட் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2024 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அவங்க அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, nimhans.ac.in அப்படிங்கிறத டைப் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி அந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். அதை நம்ம இப்போ டச் பண்ணுறோம். நிம்ஹான்ஸ் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபாலோவிங் வேக்கன்ட் குரூப்னு கொடுத்துருக்காங்க ஏபிசி. இப்போ நம்ம அதை டச் பண்ணுறோம். அதை டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி நமக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே லாஸ்ட்டில் அந்த ஃபாக்ஸில் காமிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், 2வது அப்ளிகேஷன் ஃபார்ம், 3வது ஓபிசி ஃபார்மேட், 4வது இவிஎஸ் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன போஸ்ட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி, எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே உள்ள டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு 11 பேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகுது. அதை நம்ம ஃபில் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறமா போஸ்ட்டில் அனுப்பணும் நான் சொன்ன அட்ரஸ்க்கு. கீழே அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி ஃபார்மேட், இவிஎஸ் ஃபார்மேட்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த கேட்டகரியில் உள்ளவங்க அந்தந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இது போக உங்களோட நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பேராமெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக இந்த மாதத்திலே ஆல்ரெடி நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் கவர்மெண்ட் ஜிப்மரில் அவங்களும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே நர்சிங் ஆஃபீஸர் வந்து 154 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேராமெடிக்கல் வேகன்சிஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இந்த மந்த் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதை என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து ஜிப்மருக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள், நிம்ஹான்ஸ் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இது போக இன்னும் எய்ம்ஸ் வேகன்சி வேறு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துலேயே. அது வந்ததுன்னா நான் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதனால் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வேகன்சி ஜிப்மருக்கும் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நான் இது போன்ற மற்றொரு நர்சிங் சம்மந்தமான பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.